பணம் இருப்பவர்கள் இங்கே என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கட்டுக்கதை இருக்குது. அது ஆனால் சட்டத்தின் முன்னாடி அதெல்லாம் எடுப்படாது. பணம் இருப்பவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி வழக்கறிஞர்களை நியமித்து அவங்களுக்காக வாதாடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்தியாவில் பெய்டு அட்வொகேட்ஸ், அதாவது சம்பாதிக்கக்கூடிய அட்வொகேட்ஸ், ஒரு தடவை கோர்ட்டுக்கு வந்துட்டு அப்பீரன்ஸ் காட்டினா சம்பாதிக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நரிமன் அவங்க 10 லட்சத்திலிருந்து 15 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. ஹரிஷ் அல்வா அவங்க 12 லட்சத்திலிருந்து 14 லட்சம், சுப்பிரமணியன் 5 லட்சத்திலிருந்து 15 லட்சம். இந்த மாதிரி லிஸ்ட் பெரிய சைட்டை இருக்கும். நிமிஷத்துக்கு, அதாவது பேசக்கூடிய நிமிஷத்துக்கு, ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் லட்சக்கணக்காக வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் பணம் இல்லாதவங்க, அந்த அளவுக்கு செலவு பண்ண முடியாதவங்க என்ன பண்ண முடியும்? பணம் இல்லாதவங்களுக்கு தான் அரசாங்கம் லீகல் சர்வீஸ் ஆக்ட் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு சட்டத்தை இயற்றிருக்காங்க. அந்த சட்டத்தின் மூலிமா ஒருவர் வழக்கறிஞர் வைக்கிறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் முறையிட்டா, ஒரு மனுவாக கொடுத்தாங்க அப்படின்னா, அரசாங்கமே கோர்ட்டே ஒரு வழக்கறிஞர் அவங்களுக்கு நியமித்து கொடுப்பாங்க. அந்த வழக்கறிஞருக்கு அந்த பார்ட்டி காசே கொடுக்க தேவையில்லை. அந்த வழக்கறிஞருக்கு அரசாங்கமே அந்த வழக்குக்காக செலவு செய்யும். இது லீகல் சர்வீஸ் கமிட்டி எல்லா தாலுக் கோர்ட்லேயும் செயல்பட்டு வருது. அந்த கமிட்டியில் நம்ம அணுகி நம்மளுக்கான பிரச்சனைகளை சொன்னோம் அப்படின்னா, நகரத்தின் நிலை கம்மியாக இருக்குது அப்படின்னு அவங்கள்ட்ட தெளிவாக எடுத்து சொன்னோம்னா, அவங்களே ஒரு வழக்கறிஞர் வச்சு கொடுப்பாங்க. அந்த வழக்கறிஞருக்கு நம்ம செலவு பணம், அதை ஃபீஸ் கொடுக்கணும் அவசியமே இல்லை. அது முழுக்க அரசாங்கமே பொறுப்பேற்றுக்குது. அதே மாதிரி அந்த லீகல் சர்வீஸ் கமிட்டி எல்லா ஸ்கூல், காலேஜஸ், பொதுமக்கள் எல்லாத்துட்டையுமே விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. இந்த மாதிரி இலவச கல்வி, அவங்களுக்கான சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய உரிமை, அவங்க பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கான சலுகை, அவங்களுடைய உரிமைகளை அவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு இந்த லீகல் சர்வீஸ் கமிட்டி செயல்பட்டு வராங்க. இந்த லீகல் சர்வீஸ் கமிட்டியில் நம்மளும் ஒரு மெம்பராக இருக்கிறோம் என்பதை இந்த இடத்துல நான் பெருமைப்பட நான் சொல்லிக் கொள்கிறேன். அவங்க சட்டத்தை நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வாழ்க்கை வாழ்றதுக்கு பிரயோஜனமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கும் என்பதை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.